தமிழ் தேசிய கொள்கைகளை முழுமையாக ஏற்றிருக்கும் தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழர் தாயகம், தமிழர் வரலாறு, தமிழீழம் ஆகியவற்றை முதன்மைப்படுத்தி செயலாற்றி வரும் நாம் தமிழர் கட்சிக்கு தமிழர் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றது. இது இந்த தேர்தலுக்கான முடிவு, களச்சூழலுக்கான முடிவு. இன்றைய சூழலுக்கு 10 முத்தான தீர்மானங்களை நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எங்கோ மறைந்தார் எங்கள் பகைவர் என்ற பாரதிதாசன் வரிகளுக்கு இன்று உயிர் கிடைத்துள்ளது என்ற பெருமிதத்தை நாம் இன்று அடைந்துள்ளோம். இதை வெறும் தீர்மானமாக நான் வாசித்து விட்டு போகலாம். எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை சற்று விளக்கங்களுடன், அதற்குரிய காரண காரியங்களுடன், அந்த தீர்மானம் எவ்வளவு முக்கியமானது என்பதனை இந்த வாஷிங்டன் தீர்மானம் ஐயா திரு தலைமை அமைச்சர் ருத்ரகுமாரன் பேசும் பொழுது வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய 50வது ஆண்டு என்று சொன்னார்கள். அதே போல வாஷிங்டன் வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய 50வது ஆண்டுதான் வாஷிங்டன் தீர்மானத்தினுடைய பிள்ளை. இதுதான் அதனுடைய பிள்ளை என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய தொடர்ச்சி, அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி. நாம் தமிழர்கள் என்று சொல்வது இயற்கையானது என்பதனை பகல் முழுக்க எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். என் பெயரை நான் சொல்வதிலே எந்த குற்றமும் இல்லை. இன்னாருக்கு பேரப்பிள்ளை, இன்னாருக்கு சித்தப்பா மகன், இன்னாருக்கு நண்பன், இல்ல என் பேரை சொல்லி கூப்பிடுங்க, என்னை தமிழன் என்று சொல்லுங்கள், அவ்வளவுதான். இவ்வளவுதான் தமிழ் தேசியம். என்னை நான் எனது அடையாளத்துடன் இருக்க வைப்பதுதான் தமிழ் தேசியம். முதல் தீர்மானம், தமிழ் மொழி காக்க, தமிழ் இனம் காக்க, தமிழர் தாயகம் காக்க, தமிழர்களின் உரிமைகளை மீட்டெடுக்க, தமிழ் தனது இன்னுயிரை ஈகம் செய்த வீர மறவர்களுக்கு வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு, நார்த் அமெரிக்கன் தமிழ் நேஷனல் அசோசியேஷன் வீர வணக்கம் செலுத்துகிறது. இதற்கு நம்ம காலையிலே எந்திரிச்சு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தணும். அதையே நம்ம இந்த இடத்துல ஏத்துக்கிறோம். இந்த தீர்மானம், அதை நான் இப்ப சொன்ன கருத்துக்களை ஒட்டிதான் எல்லா தீர்மானமும் வருகின்றது. இரண்டாவது முக்கியமான தீர்மானம், தமிழரின் மொழி தமிழ், தமிழரின் இனமும் தமிழ், தமிழருக்கு தமிழ்நாடு தமிழீழம் என்ற 2 தாயகங்கள் உண்டு. இவ்விரண்டு தாயகங்களுக்கும் வரலாற்று அடிப்படையான இறையாண்மை உண்டு. காலையில் ஐயா வெங்கட்ராமன் பேசும்பொழுது இறையாண்மை என்பதனை திட்டவட்டமாக தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட இறையாண்மை, ஈழத்துக்கு எப்படிப்பட்ட இறையாண்மை என்பதனை விளக்கினார். ஆங்கிலேய ஆட்சியாளர்களிடமிருந்து பல மொழிகள் பேசும் பல இனங்களை உள்ளடக்கி இந்திய துணைக்கண்டத்தின் விடுதலையை முன்னெடுக்க காங்கிரஸ் கட்சி அனைத்து மாநாடுகளிலும் விடுதலை பெற்ற இந்தியாவில் மொழியின் அடிப்படையில் மொழிவாரி அரசுகள் அமைக்கப்படும், பாதுகாப்பு, வெளியுறவு, ராணுவம், நாணயம், உள்நாட்டு தொடர்பு ஆகிய 4 துறைகள் மட்டுமே இந்திய கூட்டாட்சி அரசுக்கு, பெடரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வழங்கப்படும். மற்ற அனைத்து அதிகாரங்களும் அந்தந்த மொழி வழி தேசிய இன அரசுகளின் முழு உரிமை என்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் விடுதலை அடைந்த பின் மொழி வழி தேசிய இன மக்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டு, அடிக்கோடிட்டு துரோகம் இழைக்கப்பட்டு, அவர்கள் காலங்காலமாக அனுபவித்த உரிமைகள் மறுக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டனர். 1950ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு இன்றும் நடைமுறையில் உள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூட்டாட்சி போல் தோன்றினாலும் உண்மையில் அது ஒற்றையாட்சியே. அனைத்து அதிகாரங்களும் இந்திய ஒன்றியத்திடம் குவிந்து கிடக்கின்றன. இறையாண்மை பகிர்வின் அடிப்படையில் அனைத்து மொழிவழி தேசிய இனங்களும் சம உரிமைகள் இருக்கும்படி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றியமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். பல மொழிகள் கொண்ட சுவிட்சர்லாந்து நாடு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. விடுதலைக்கு முன்பு உறுதியளிக்கப்பட்டது போல இந்திய கூட்டாட்சி அரசிடம் பாதுகாப்பு 1, வெளியுறவு 2, நாணயம், உள்நாட்டு தொடர்பு ஆகிய 3, உள்நாட்டு தொடர்பு ஆகிய 4 துறைகள் மட்டும் இருக்க வேண்டும். மற்ற அனைத்து அதிகாரங்களும் அந்தந்த மொழிவழி தேசிய அரசுகளிடமே இருக்க வேண்டும். இதற்கு ஏற்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைத்து தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மொழிவழி தேசிய இனங்களின் இறையாண்மையை உறுதி செய்ய வேண்டும். தமிழீழத்தின் இறையாண்மையை உறுதி செய்ய வேண்டும்.
தமிழ் தேசியத்தின் உயிர் விழுமிய கொள்கைகளை தமிழர் அனைவரும் கொண்டு சேர்த்து தமிழ் தேசியத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும். தமிழ் இனம் எல்லா உரிமைகளையும் வளங்களையும் பெற்று செழித்தோங்கி வாழ வேண்டுமாயின் தமிழர் தாயகங்களில் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுத்து வெற்றி பெறச் செய்வது காலத்தின் கட்டாயம். இதற்காகவே வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்து செயல்படும். இலங்கை இறுதிப் போரின் போது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் குறித்து தற்சார்பான பன்னாட்டு புலன் விசாரணை நடத்திடவும் அதன் அடிப்படையில் போர் குற்றத்தில் ஈடுபட்டோரை பன்னாட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை பெற்று தந்திடவும் தமிழர் மீதான அடக்குமுறையை இலங்கை அரசு நிறுத்தும் வரை இலங்கை நாட்டின் மீது பொருளாதார தடை விதித்திடவும் ஈழத்தமிழரின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இலங்கை வாழ் தமிழரிடமும் இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து பிற நாடுகளில் வாழும் தமிழர்களிடத்திலும் பொதுவாக்கு நடத்திடவும் ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு குழுவில் நிரந்தர தீர்மானத்தை கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு சட்டப்பேரவை இந்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு அதில் கூறப்பட்டுள்ள அனைத்தையும் மீண்டும் வலியுறுத்துவதுடன் இந்த தீர்மானங்கள் இயற்றிய தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு இந்த மாநாடு தனது பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. ஈழத்தமிழர் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் எனவும் தங்களது தேர்தல் அறிக்கைகளில் குறிப்பிடுவதுடன் இவற்றை தமிழ்நாட்டு மக்களிடம் எடுத்துச் சென்று ஆதரவு திரட்ட வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 4. கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக வளர்ச்சி திட்டங்கள் போன்றவைகளை சரியான சமூக நீதி அடிப்படையில் மக்களுக்கு பகிர்ந்து அளிப்பது இன்றியமையாதது. இதற்கேற்ப கர்நாடகம், தெலுங்கானா, பீகார், குஜராத் போன்ற மொழிவழி அரசுகளால் குடிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது போல தமிழ்நாட்டிலும் குடிவாரி கணக்கெடுப்பை மேலும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நடத்தி உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டிடவும் தமிழ்நாட்டில் வாழும் மொழி சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கப்படுவது போலவே மற்ற மாநிலங்களில் வாழும் தமிழர்களின் உரிமைகளும் பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கவும் தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்துகிறது இந்த மாநாட்டு தீர்மானம். தீர்மானம் 5. தமிழ்நாடு இப்பொழுது அயலாரின் வேட்டைக்காடாக மாறிவிட்டது. இதனை தடுத்து நிறுத்தாவிடில் 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. இதை தடுத்து நிறுத்தாவிடில் தமிழரின் தாயமாக தமிழ்நாடு இருக்காது. நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் உள்ளது போல தமிழ்நாட்டு அரசுக்கும் வெளி மாநிலத்தவர் உள்நுழையும் அனுமதி, இன்னர் லைன் பர்மிட் வழங்கும் அதிகாரம் வேண்டும். தமிழ்நாடு இப்பொழுது அயலாரின் வேட்டைக்காடாக மாறிவிட்டது. இதை தடுத்து நிறுத்தாவிடில் தமிழரின் தாயமாக தமிழ்நாடு இருக்காது. நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேசம், மிசோரம், மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் உள்ளது போல தமிழ்நாட்டு அரசுக்கு வெளி மாநிலத்தவர் உள்நுழையும் அனுமதி, இன்னர் லைன் பர்மிட் வழங்கும் அதிகாரம் வேண்டும். தமிழ்நாட்டில் வழங்கப்படும் ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு, தனியார் நிறுவன வேலைகள் அனைத்திலும் 95% அரசு பள்ளிகள் விழுக்காடு தமிழருக்கு மட்டுமே என்ற சட்டம் இயற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும். அதிலும் அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில் கற்றவருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என வலியுறுத்துகிறது. இந்த தீர்மானத்துக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் சத்தமா கை தட்டணும். போன தீர்மானத்துக்கு 95% தமிழ்நாட்டு அது நம்மளுடைய இதயமானது 90 ஏன்னா இல்லைன்னா எதிர்கால இளைஞர்களுக்கு தெலுங்கு மாநிலங்களில் வாழுவோர் தெலுங்கர்களாகத்தான் உள்ளனர். தெலுங்கு தேசம் கட்சி என்னும் கட்சிதான் பல ஆண்டுகளாக ஆந்திராவில் ஆட்சியில் கோலோச்சுகிறது. நாங்கள் கன்னடர், திராவிடர் அல்லர் என்று கர்நாடகத்தின் முதலமைச்சர் உயர் திரு சித்தராமையா அவர்கள் வெளிப்படையாக கூறியுள்ளார். அதே போல நாங்கள் மலையாளி, திராவிடர் அல்ல என்று கேரளாவின் மறைந்த மேனாள் முதல்வர் உம்மன் சாண்டி அவர்கள் கூறினார். ஆனால் தமிழரின் இயற்கையான
தமிழின அடையாளத்தை மறைத்து திராவிடர் என்னும் கற்பனையான இன மறைப்பு சொல்லாடலை பயன்படுத்துவதை வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. வட அமெரிக்காவில் இனிமே இந்த மாதிரி இந்த சொற்கள் எதுவும் கேட்கக்கூடாது. திராவிடருங்கிற சொற்கள். தீர்மானம் 7 அவங்கள தனியாக தான் பேசணும். தீர்மானம் 7, தமிழர் யாரும் திராவிடர் அல்லர். குஜராத், மராட்டியம், கன்னடம், தெலுங்கு, தமிழ், அப்பொழுது மலையாளம் கிடையாது ஆகிய 5 பகுதிகளுக்கும் வடநாட்டில் இருந்து தெற்கே வந்த பிராமணர்களுக்கும் தான் பஞ்ச திராவிடர் என்று பெயர். ஆனால் இந்த உண்மைகளை எல்லாம் திட்டமிட்டு மறைத்து தமிழ்நாட்டின் பூர்வ குடிகளின் மேல் இல்லாத திராவிடத்தை சுமத்தி திட்டமிட்டு பொய் புனைவுகள் மூலம் நம்மை நம்ப வைத்து கடந்த 85 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் இன பகைவர் ஏமாற்றி வந்துள்ளனர். தமிழரின் தாயகமான தமிழ்நாட்டை கலப்பின மண்டலமாக மாற்றி தமிழரை அயலார் ஆள்வதற்காக உருவான இன மறைப்பு கருத்தியலே திராவிடம். இந்த உண்மைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இந்த 55 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழர் மீது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டு கொண்டிருக்கும் திராவிடம் என்னும் கொடிய நஞ்சை தமிழ்நாட்டிலிருந்து அறவே நீக்கி துடைத்து எரிய வேண்டும் என்று மாநாடு வலியுறுத்துகின்றது. தீர்மானம் 8, மொழிவாரி மாநிலங்கள் இந்தியாவில் அமைக்கப்பட்ட பின்பு அந்தந்த மாநிலத்தின் சொந்த மொழியினர் இனத்தினர் மட்டும்தான் ஆட்சியில் இருந்து வருகின்றனர். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழர் அல்லாதோர் ஆட்சியில் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு தமிழர் மீது அதிகாரம் செலுத்தும் கொடுமை நடைபெறுகின்றது. இந்த கொடுமையை ஒரே அடியாக துடைத்து எறிய வேண்டிய முதன்மையான இனக்கடமை தமிழர் அனைவருக்கும் உண்டு என்று அறிவுறுத்துகின்றது. இந்த தீர்மானத்துக்கு 9வது தீர்மானத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தி. சென்ற வாரம் என்னுடைய நண்பர், அவருடைய அக்கா கணவர் இறந்துட்டாரு. அவர் MD ஆர்த்தோ. எப்படியோ மதுவுக்கு பழகிட்டார். MD ஆர்த்தோ தனியாக ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. அவங்களுடைய 2 அக்காவும் அமெரிக்காவில் டாக்டராக இருக்காங்க. அவருடைய ஒரு தங்கச்சியும் அங்கே இந்தியாவில் டாக்டர், அவர் மனைவியும் டாக்டர். அவங்களும் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவ குடும்பத்தில் இருந்தவர் மதுவுக்கு பழகி அப்படி ஒரு சூழல் இருக்கு தமிழ்நாட்டில். அதை கருத்தில் கொண்டு மதுவும் போதைப் பொருட்களும் எந்தவித தடையுமின்றி பள்ளி சிறுவர் சிறுமியர் உட்பட அனைத்து தரப்பு மக்களிடமும் கிடைக்கும் வகையில் செய்து இந்த கொடிய பழக்கத்தை தமிழ்நாட்டுக்கு கொடையளித்து தமிழரை சீரழித்த பெருமை திராவிடத்தையே சாரும். இதை ஒழித்தே தீர வேண்டும். இதற்கு படிப்படியாக தடை விதித்து முற்றிலும் ஒழிக்க வேண்டும். ஒரு அரைமனதாக இல்லைனாலும் மாற்ற ஒன்று சொல்றோம். இடைக்கால மாற்றாக கள் விற்பனையை அனுமதித்தாலோ தமிழ்நாட்டு அரசு எடுத்து நடத்தினாலோ உழவர்களுக்கும் பலன் அளிக்கும். உள்ளூர் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க முடியும். திருக்குறள் கள்ளுண்ணாமையை வலியுறுத்துகின்றது என்பதை அறிவோம். கள் குடிப்பதை நாமும் ஊக்குவிக்கவில்லை. ஆனால் ஏற்கனவே போதைக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்கவும் தீங்கை மட்டுப்படுத்தவும் கள்ளை இடைக்கால மாற்றாக முன்வைக்கிறோம். இது தீர்மானம் 9. இன்னும் அதுல ஒரு சின்ன பகுதி இருக்கு. இலவசம் என்பதை மக்கள் மீது திணித்து செய்யும் தொழிலே தெய்வம், டிக்னிட்டி ஆஃப் லேபர் என்னும் உயர் விழுமிய உளவியலை குழி தோண்டி புதைத்த பெருமையும் திராவிடத்திற்கு உண்டு. இலவசத்தை முற்றாக ஒழித்து தமிழர் அனைவரையும் தொழில், வணிக, வேலை வாய்ப்புகளை உருவாக்க வலியுறுத்துகின்றது. இதோட முழுமையான தீர்மானம். இப்ப 10வது தீர்மானம்.
இது அரசியல் சூழலுக்கு ஏற்ப எடுக்கின்ற ஒரு தீர்மானம். 2009 இன்னும் 20 நாள்ல தேர்தல் நடக்க போது. மே 4ஆம் தேதி புதிய அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலைக்கு நடக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான வாக்குகள் தொடர்ந்து படிப்படியாக கூடி வருவது, தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் தேசியத்திற்கு திரும்ப படிச்சிடுறேன். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலைக்கு பின் நடக்கும் ஒவ்வொரு தேர்தலிலும் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான வாக்குகள் தொடர்ந்து படிப்படியாக கூடி வருவது, தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் தேசியத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து வருவது தெள்ளத் தெளிவாகிறது. எனவே தமிழ் தேசிய எழுச்சியை மடைமாற்ற இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் தமிழர் அல்லாத அதிகார கும்பல் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து திரைக்கவர்ச்சி, இலவசங்கள், போதைப் பொருட்கள் என்று மக்களை பிரித்து குழப்பி தமிழ் தேசியத்திற்கு எதிரான மனநிலை இருப்பதாக காட்ட முனைகின்றது. வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய விழுமியங்களை மட்டுமே முன்னிறுத்தி செயலாற்றும் அமைப்பு, எந்த ஒரு கட்சியையும் சார்ந்தது அன்று. தமிழ் தேசிய விழுமியங்களை மட்டுமே முன்னிறுத்தி செயலாற்றும் அமைப்பு எந்த ஒரு கட்சியையும் சார்ந்தது அன்று. எனினும் தமிழ்நாட்டின் தேர்தல்களில் தமிழ் தேசிய கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட அரசியல் கட்சிகளை மட்டுமே தமிழர் அனைவரும் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் இப்பொழுது இருக்கும் களச்சூழலை கருத்தில் கொண்டு வருகின்ற 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளுள் தமிழ் தேசிய கொள்கைகளை முழுமையாக ஏற்றிருக்கும் தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழர் தாயகம், தமிழர் வரலாறு, தமிழ் ஈழம் ஆகியவற்றை முதன்மைப்படுத்தி செயலாற்றி வரும் நாம் தமிழர் கட்சிக்கு தமிழர் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றது. இது இந்த தேர்தலுக்கான முடிவு, களச்சூழலுக்கான முடிவு. இன்றைய சூழலுக்கு 10 முத்தான தீர்மானங்களை ரத்னாவினுடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றது. இதனை ஊடகங்களுக்கு கொடுப்போம், மக்களிடம் கொண்டு செல்வோம், உங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள். இந்த வாய்ப்பை, அரிய வாய்ப்பை இந்த எளியவனுக்கு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராஜா இளங்கோவன். ஒரு அதிமுக்கியமான தீர்மானத்தை வாசித்து சிறப்பு பெற்ற உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். அடுத்த நிகழ்வு நமது பார்வையாளர்களுக்காக, இது தமிழ் தேசியம் வெல்ல நம் பங்களிப்பு குறித்து உரையாடல். அதனை தொகுத்தளிக்க முனைவர் பாரதி சில கருத்து முரண்கள் இருந்தாலும் பாரதி என்ற பாவலன், அந்த வார்த்தைகள், பாரதியினுடைய வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. நாம் இன்று இருக்கின்ற நிலையை பாரதி பாஞ்சாலி சபதத்திலே ஒரே ஒரு பாடலிலேயே குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் சொல்கிறார், நரி வகுத்த வலையிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும். நான் இங்க சிங்கம் தமிழர்கள், நரி யார் என்று காலையிலேருந்து கேட்டுட்டீங்க. நரி வகுத்த வலையிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும், சிற்றெரும்பால் யானை சாகும், வரி வகுத்த உடற்புலியாய் புழுவும் வரி வகுத்த உடற்புலியை புழுவும் கொல்லும், வருங்காலம் உணர்வோரும் மயங்கி நிற்பார். நாம் எல்லோரும் வருங்காலம் உணர்வோர். இந்த வருங்காலம் உணர்வோர்னு சொல்றது இருக்கு இல்லைங்களா, அந்த வருங்காலம் உணர்வோருடைய ஆரிய வடிவம் தான் சூத்திரம் பார்க்கிறது.
நம்ம பார்க்க மாட்டோமா? 401k சேவிங்ஸ் எத்தனை பேர் போடுறீங்க? அதுதானே வருங்காலம் உணர்வோர். அவ்வளவுதானே. அததான் பாரதியார் சொல்றாரு, நரிவகுத்த வலையினிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும் சிற்றெரும்பும் யானை. ஒரு சிற்றெரும்பு யானையை கொல்ல முடியுமா? ஆனா தமிழினம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறது என்றால், நான் இந்த இடத்தில் சற்று முரண்பாடாக பேசுகிறேன். இன்னார் 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 தான் இந்த இடத்திற்கெல்லாம் நம்மளை அழைத்து வந்து விட்டார்கள் என்று சொல்வதை விட, தமிழர்கள் நாம் இதற்கெல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உடன்பட்டு இருக்கிறோம் என்ற உண்மையை ஒற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே. ஐயா பே மணியரசன் சொல்லுவார்கள், காட்டில் இருக்கின்ற முள்ளுக்கெல்லாம் தொப்பி போட்டு விட்டு நடக்க முடியாது, உனது கால்களுக்கு மட்டும் நீ செருப்பை அணிந்து கொண்டு நடந்து செல் என்பார்கள். உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் நாம் தீர்க்கவோ ஆகாவழி கோட்பாட்டுக்கு செல்லவோ நமக்கு வசதியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, நேரமும் இல்லை. அப்படி நிகழவும் போவதில்லை. அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. தமிழர்கள் பல தரங்களிலே தங்களுடைய தமிழ் இருப்பை தொலைச்சிட்டோங்கிறது உண்மை. ஆனா தொலைச்சிட்டோங்கிறது தெரியாதுங்கிறது தான் அவலம். தொலைச்சிட்டோங்கிறது தெரியாதுங்கிறது தான் அவலம். அரசியல் தளத்தில், ஆன்மீக தளத்தில், ரொம்ப குறிப்பா சொன்னாங்க, வரலாற்று தளத்தில், பொருளாதார தளத்தில். இப்ப அரசியல் இதெல்லாம் என்னுடைய கூட்டுச்சொல் தான். ஆன்மீக அரசியல் இது ஒண்ணு தனித்தனியா எதுவும் கிடையாது இல்லைங்களா? இந்த தமிழர்களுக்கும் இந்த சூதுகவும் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு பொய் சொன்னா அதுக்குள்ள ஒரு உண்மை இருக்கணுங்கிற மாதிரி ஒரு இது. அப்படி ஆரியம் விரித்த வலைன்னு சொன்னா கூட அதற்குள் ஒரு சிறு உண்மை இருக்கும். நம்மளுடைய மரபு என்ன? சித்தர் மரபு நம்மளுடைய மரபு, சித்தாந்தம் நம்மளுடைய மரபு. அதற்கு எதிர் திசை என்ன? வேதாந்தம். அதற்கு எதிர் ரெண்டு துருவங்கள், ஆனா ரெண்டும் ஒரு புள்ளியில் சந்திக்கும். இப்ப உங்க வீட்டுக்கு ஒரு கதவு இருக்குன்னு வச்சுக்கீங்க, கதவு ஒன்றுதான், ஆனால் கதவு எப்படி பணியாற்றுகிறது என்பதை பொறுத்து அதனுடைய பயன்பாடு மாறும். இப்ப வெளியிலிருந்து கதவு வழியாக வீட்டுக்கு உள்ள வரீங்களா, வீட்டுக்கு உள்ளே இருந்து கதவு வழியாக வெளியில போகின்றீர்களா? இந்த ரெண்டுமே வேற வேற. அப்ப சித்தாந்தத்துக்கும் வேதாந்தத்துக்கும் மைய புள்ளி எது தெரியுங்களா? இறை நம்பிக்கை, ஆன்மீகம். ஆனா இந்த இறை நம்பிக்கை என்பதனை மையப்படுத்தி ரெண்டும் வேற வேற திசையில போகும். இந்த சித்தாந்த கோட்பாட்டிலே கடைசியாக நமக்கு வந்து நின்றவர் வள்ளலார். இந்த சித்தாந்த கோட்பாடுனா ஒண்ணுமே கிடையாதுங்க. அறிவை கொண்டு சிந்தித்து மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் அடிப்படை வித்தியாசமே 6வது அறிவு தான். இந்த அறிவை கொண்டு துல்லியமாக கணக்கிட்டு நான் சாதபாதங்களை எல்லாம் கணக்கில் கொண்டு அவற்றை முடிவெடுப்பதுதான் சித்தாந்தம். வேதாந்தம்னா அப்படி கிடையாது. கடவுள் சொல்லிட்டாரு, அது வேதத்துல இருக்கு, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் சித்தாந்த வேதாந்தம். தமிழர்கள் ஒருபோதும் வேதாந்திகள் அல்ல, சித்தாந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள். வேதாந்த 2-3 நான் ரொம்ப ஆன்மீகத்துக்குள்ள போக விரும்பல. ஆனா இந்த சித்தாந்தத்துக்கு வேதாந்தத்துக்கு ஒரு சின்ன இடைவெளி என்ன தெரியுங்களா? அங்க வந்து புனித கோட்பாடு பேசுவாங்க, தூய்மை கோட்பாடு பேசுவாங்க. ஆனா சித்தாந்தத்துல புனித கோட்பாடோ இதோ கிடையாது. சித்தாந்தம் எதை நம்புகிறது தெரியுமா? இயற்கையாக குற்றங்கள் நிகழும், இயற்கையாக மனித மனம் வெறுப்புகளுக்கும் இன்னொருத்தவங்க நல்லா வாழறத பார்த்தா நமக்கு பிடிக்காது. அதனாலதான் நம்ம வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் நிறைய பேர் டிவி சீரியலை பார்த்து அழிஞ்சு போறாங்க. இது உண்மை. அது இயற்கை, மனித இயல்பு. இதிலிருந்து விடுபட வேண்டும். அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு? மரத்துக்கண் மாசு இள நாதல் அனைத்து அறம்னாரு. அப்ப புண்ணியமாவதல் சொல்ல, மாசு இளனாவதல்னா உன் குற்றங்களை குறைத்துக்கொள். இந்த குற்றங்களை குறைத்துக்கொள்ளதான் நீ நல்வழி போவாய். இந்த சித்தாந்த கோட்பாடு மாசை ஏற்றுக்கொள்கிறது, களங்கத்தை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் வேதாந்த கோட்பாடுகள் அனைத்தும் புனிதம் பேசும். அப்ப இந்த ரெண்டு பேரும் முரண்பாடு. இன்று தமிழர்கள் சந்திக்கின்ற பிரச்சனை என்ன? தமிழ் தான் தமிழர்களுடைய பிரச்சனையே. ஏன்னா மூன்று வடிவங்களில் இந்திய தேசியம் இயங்குகிறது. ஒன்று மொழி தேசியம், அவர்களுக்கு இந்தி தான் மொழி. இரண்டாவது இந்தியம் தான் அவர்களுக்கு. மூன்றாவது ஆரியம் தான் இனம். நம்ம மூணுமே எதிரா நிக்கிறோம். இதுல ஏதாவது ஒண்ணுல ஒத்து போறோமா? அப்படியே நானும் வேதாந்தத்தை ஏத்துக்கிட்டேன்னாலும் அவன் என்ன ஏத்துக்க போறது கிடையாது. என்ன ஒரு வேலைக்காரனா வச்சிருப்பான், கடைசியில் எட்டி உதைப்பான். மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அவை நமக்கு சொன்னது இந்த காரணத்துக்காக தான் சொன்னாங்க, வேற எதுக்காகவும் சொல்லல. ஆனா இதன் அடிப்படையில் தமிழ்
பலவற்றை நமக்கு கத்துக் கொடுக்கிறது. அதனாலதான் வள்ளலார் என்ன சொல்றாரு கடைசியா, அதாவது அவர் சாதாரணமா சொன்னா கூட பரவாயில்ல, சாதியும் மதமும் பொய் என ஆதியில் உணர்த்தி அருட்பெரும் ஜோதி, நால்வர்ணம் ஆசிரமம் ஆச்சாரம் முதலான நவீன்ற கலை சரிதம் எல்லாம் பிள்ளை விளையாட்டு. பிள்ளை விளையாட்டு, சின்ன பசங்க விளையாடுறாங்க தெரியுங்களா, பொம்மைகளை வச்சுக்கிட்டு, அப்படி சொல்றாரு வள்ளலார். பிள்ளை விளையாட்டு நீ விழித்துப்பார் என்று எனக்கு விழும்பிய சர்க்குருவே. அவரு அந்த இறை கொள்கையை நீ விழிச்சுக்க. இந்த 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 சாதி சமய இந்த மத எல்லாத்தையுமே போட்டு நோக்குறாரு. தொன்று தொட்டு வருகின்ற சித்தாந்த மரபில் வந்தவர் வள்ளலார். நமது மரபு சித்தாந்த மரபு. இதை இன்று நம்ம எல்லாருமே இந்த திராவிடத்தையும் அதன் ஆரியத்தையும் நம்ம எதிர்த்து இங்க பேசிட்டு இருக்கோம்னா, நீங்கள் எதிர்க்கவில்லை, உங்கள் டிஎன்ஏ எதிர்க்கிறது, உங்கள் உள்ள இருக்கக்கூடிய சித்தாந்த மரபு எதிர்க்கிறது. அதை நீங்க நிராகரிக்கவே முடியாது. இதை நீங்க உள்ள உணர்ந்துங்க. நமக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒன்று, எதையாவது ஒன்றை எதிர்க்க வேண்டும் என்றால் பிரச்சனையே கிடையாது, கண்மூடித்தனமாக கண்ணை காட்டினா எதிர்த்தலாம். ஆனா யாரை ஆதரிக்க வேண்டும் என்று வரும்போதுதான் சிக்கல் வருது. யாரை ஆதரிப்பீங்க? ஏன்னா ஆதரிக்க வரும்பொழுதுதான் அரங்கன் சொன்ன மாதிரி நம்ம பூசணிக்காய விட்டுருவோம், கடுகு பிடிச்சிட்டு தொங்குவோம். இந்த நீதி கட்சிக்கு வரலாற்றை நெடுக பேசினார்கள். நீங்க ரொம்ப கொடூரமானது என்ன தெரியுங்களா? இவர்கள் ஒரு கோட்டை பிரித்தார்கள். இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் ரெண்டா, பிராமணர் பிராமணர் அல்லாதார் அப்படின்னு ஒரு கோட்டை பிரிச்சாங்க. இந்த பிராமணர் அல்லாதார் கோட்டை பிரிச்சுட்டு அவங்க 3%, இவங்க 97% ரெண்டா பிரிச்சுட்டு இதுக்குள்ள இன்னொரு உள்கோட்டை வரைஞ்சாங்க. அது என்ன தெரியுங்களா? தமிழர் அல்லாதார்னு ஒரு உள்கோட்டை வரைஞ்சாங்க. இதை நான் கற்பனைவாதமாக நான் சொல்லல, நடந்த உண்மை. இதற்கு மிகப்பெரிய போராட்ட வரலாறு இருக்கு. இந்த நீதி கட்சி என்ற அநீதி கட்சி 1900 அது தென்னிந்திய நல உரிமையா இந்தியாவே இல்லாதப்ப அது என்ன தென்னிந்தியா? எங்க இருக்கு தென்னிந்தியா? 1921 எங்க இருந்து இந்தியா? அப்புறம் அது என்ன தென்னிந்தியா? இன்னைக்கு வரைக்கும் தென்னிந்திய திரைப்பட உலகம். அது என்ன தென்னிந்திய திரைப்பட உலகம்? தெலுங்கு திரைப்பட உலகம்னு ஒண்ணு இருக்கு, மலையாள திரைப்பட உலகம்னு ஒண்ணு இருக்கு. தென்னிந்திய திரைப்பட உலகத்துக்கு உறுப்பினர்கள் யாரு? அதுக்கு தயாரிப்பாளராகவும் விஷால் வருவாரு, நடிகர் தலைவராகவும் விஷால் வருவாரு. ஆனா நம்ம அவர் விஷால் ரெட்டின்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லிங்க, அவர் படத்துல தெலுங்கு படத்துல எல்லாம் அவர் விஷால் ரெட்டின்னு தாங்க பேர் போட்டுக்கிறாரு. என்கிட்ட யாரும் கோச்சுக்காதீங்க. இந்த பெரியார் படம்னு ஒண்ணு எடுத்தாங்க ஐயா, அது ஆந்திராவில வெளியிடும் போது அதுக்கு என்னங்க பேர் போட்டாங்க? நம்மளை விட ஐயாவுக்கு ஞாபக சக்தி அதிகம். பாருங்க, பேரு இவ்வளவு பகிரங்கமா அவங்க செய்யறாங்க. இந்த நீதி கட்சி அமைச்சரவை துவங்கும் பொழுது தமிழர் அல்லாத ஒரு அமைச்சரவை உருவாக்கியது நீதி கட்சி. இது வரலாறு. தமிழர்கள், அன்னைக்கு இருந்த தமிழர்கள், செல்வாக்கான தமிழர்கள் அதற்கான ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். கொடுக்கல, சரி, அவங்க எதை கொடுக்கல, அது மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தது. ஆனால் 1952 இந்தியா சுதந்திரம் அடைந்து தமிழ்நாட்டினுடைய அன்னைக்கும் அது மெட்ராஸ் தான். அன்னைக்கும் கர்நாடகத்தினுடைய பாகங்கள் இங்க இருந்தது, அன்னைக்கும் கேரளாவுடைய பாகங்கள் இதுல இருந்தது, ஒரிசா வரைக்கும் இருந்தது, ஆந்திரா வரைக்கும் இருந்தது. ஆனா அன்னைக்கு ராஜாஜி முதலமைச்சர் ஆகும் பொழுது ராஜாஜி தலைமையில் இருந்த அமைச்சர்கள் யார்? நான் பேரை படிக்கிறேன் பாருங்க. ராஜாஜி முதலமைச்சர் ஏபி ஷெட்டி, சி சுப்பிரமணியம், கே வெங்கடசாமி நாயுடு, என் ரங்காரெட்டி, எம் பி கிருஷ்ணாராவ், பழனிசாமி கவுண்டர், கிருஷ்ணாராவ், நாகண்ண கவுடு, சங்கர ரெட்டி, மாணிக்கவேல் நாயக்கர், இவங்க எல்லாம் ராஜாஜி அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள். அதுக்கு அடுத்தது இன்னும் 2-3 பேரு, குட்டி கிருஷ்ணா நாயர், ராஜாசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி, பட்டாபி ராமராவ். ரைட்டு. இப்ப மொழிவாரி மாநிலங்கள் 1953 பிரிச்ச போறதுக்கு யார் யாரெல்லாம் வெளியேறாங்க தெரியுங்களா? ரங்காரெட்டி வெளியேறுகிறார், கிருஷ்ணாராவ் வெளியேறுகிறார், யு கிருஷ்ணாராவ் வெளியேறுகிறார், நாகண்ணா கவுடு வெளியேறுகிறார், சங்கர் ரெட்டி வெளியேறுகிறார். ஏன் வெளியேறினாங்கன்னா, உங்களுக்கு என்று ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டு விட்டது, நீங்க அங்க போய் ஏட்டையா வேலையை பாருங்க, அமைச்சர் வேலையை பாருங்கன்னு சொல்லி
1953 ஆந்திர அமைச்சரவை உருவான பிறகு அங்க பிரிச்சு விட்டீங்க. அப்ப உங்க அக்காவுக்கு சூப்பு வைக்க தெரியும்னு எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுமா? 1921 நீங்க அமைச்சரவை வைக்கும் பொழுது தமிழ் பிரதிநிதிகள், தெலுங்கு பிரதிநிதிகள், மலையாள பிரதிநிதிகள் என்று கூட்டு அமைச்சரவை தானே அமைச்சிருக்கணும். அது எப்படி 1952 வரும்பொழுது மட்டும் நீங்க கூட்டு அமைச்சரவை அமைச்சு அவங்களுக்கு மாநிலம் ஒதுங்கும் போது அவங்க அங்க போய் மந்திரியா இருப்பாங்க? நியாயமான கேள்வி இல்லைங்களா? அரசியல் தளத்துல இது தொன்று தொட்டு தொடர்ந்து கொண்டே வருகிறது. இப்ப காவேரி உரிமை சிக்கல், என்ன காவேரி உரிமை சிக்கல்? ரைப்பேரியன் ரைட்ஸ் என்பது உலக நியதி. இன்னைக்கு ஒரு நாட்டின் வான்தளத்தில் அந்த நாட்டின் அனுமதி இல்லாமல் விமானம் பறக்க கூடாது என்றது உள்ளூர் சட்டம் கிடையாது, கவுண்டி லா கிடையாது, அது இன்டர்நேஷனல் லா. ஒரு நாடு பிறப்பதற்கு முன்பே நதிகள் பிறந்து விட்டது, ஆறுகள் ஓடுகிறது. நீ அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வைக்கிற, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பது எப்படிப்பட்ட குற்றமோ அதுபோல ஓடுகின்ற ஆற்றின் நடுவே நீங்க அணையை கட்டி அவர்கள் அப்ப என்ன தமிழனா தண்ணி தாங்க எடுக்காதா? தமிழனா சோறு திங்க மாட்டானா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஆடு மாடு புல் குருவிகள்லாம் அதுக்கெல்லாம் தண்ணி கேட்காதா? அது தமிழ் பேசினா அவங்களுக்கு பசிக்க கூடாதா? இவர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு 2 உதாரணம் எடுத்துப்போம். கர்நாடகத்தில் வடக்கே துவங்கி காவேரி தமிழ்நாட்டுக்குள்ள ஒடியாருதுன்னா, கர்நாடகத்துக்கு வடக்கே துவங்குகின்ற கோதாவரி கிருஷ்ணா நதி மகாராஷ்டிராவில் தொடங்கி கர்நாடகம் வழியா வருது இல்லையா? இங்க எத்தனை பேர் நிறுவனங்கள்ல நீங்க பணியாற்றுறீங்க? உங்களுக்கு எடுத்த உடனே கொடுக்கிற ட்ரைனிங் என்ன கொடுக்குறாங்க? கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா இல்லையா? நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற பொழுது அந்த நிறுவனத்திற்கு ஊறு செய்கின்ற இன்னொரு நிறுவனங்களில் நீங்க பணியாற்ற கூடாது என்று கையெழுத்து எத்தனை பேர் போடுறீங்க? கை தூக்குங்க. இவ்வளவுதான். அவங்க நிறுவனம் அவ்வளவு, எல்லாருமே வேலை செய்ய போறவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டுதான் ஆகணும். இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் கேட்போம், நீங்க கர்நாடகத்தில் உதயா டிவி என்றும், ஆந்திராவில் ஜெமினி டிவி என்றும், கேரளாவில் சூர்யா டிவி என்றும் எல்லா மாநிலங்களையும் நீங்க மிட் நைட் மசாலா படம் காட்டிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டு காவேரியில எப்படி தண்ணி ஓடும்? ஏன்னா அந்த மாநிலத்துக்கு விரோதமாக நீங்க நடந்துகிட்டு ஒரே நிறுவனம், கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்க என்ன பண்றாங்க? யார எம்பவர் பண்றாங்க பாருங்க. திராவிடம் என்பதை எம்பவர் பண்றாங்க அவங்க. இந்த சூதை கூட உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஜெயலலிதா மீது நமக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கின்றது. ஆனால் ஜெயலலிதாவுடைய அந்த குற்ற வழக்கை கர்நாடகம் எப்படி விசாரிக்க முடியும்? நல்லதா கெட்டதா அவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இல்லைங்களா? எப்படி கர்நாடகம் விசாரிக்க முடியும்? அப்படி என்றால் ராஜபக்சேவனுடைய விசாரணை தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும். கொண்டு வந்துருவீங்களா? 20 தமிழர்களை அடித்துக் கொன்ற, ஆந்திர காட்டில் அடிச்சு கொன்ற சந்திரபாபு நாயுடு அழைத்து தமிழ்நாட்டில் விசாரிக்க வேண்டும். செஞ்சிருவீங்களா? எப்படி ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பது இறையாண்மை உள்ளது. அவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எவ்வளவு அசிங்கமா கொண்டு போய் காரை நிறுத்திட்டு ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணி வெறும் வழி அனுப்புனாங்க. இதை உங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவமானப்படுத்துறாங்கன்னு ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அவமானமா? இல்லை, தமிழ்நாட்டு தலைமை அமைச்சருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம். இதையெல்லாம் தமிழர்கள் உணர்வதில்லை. இவங்களுக்கு என்ன, எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு சண்டை விட்டா யார் ஜெயிப்பா? ரஜினிகாந்துக்கு சிவாஜி கமலஹாசனுக்கு சண்டை விட்டா யார் ஜெயிப்பா? அப்புறம் விஜய்க்கும் அஜித்துக்கும் சண்டை விட்டா யார் ஜெயிப்பா? 200 கோடி 300 கோடி கொடுத்து இவங்களெல்லாம் கூட்டிட்டு நீங்க உங்க வேலைக்காரர்களை நியமிச்சா உங்களை மகிழ்விக்க கூடிய கலைஞர்கள் இல்லையா இவங்க? நீங்க கருத்தை நான் முடிச்சிடுறேங்க. நீங்க ஐயா கேள்வி பதில் அடுத்த நிகழ்வா இருக்குங்க. இவங்க தீர்மானங்களை வாசிட்டு இருக்காங்க. தீர்மானத்துக்குள்ள போயிடலாங்க. இந்த முடிச்சிடுறேன். எல்லா இடங்களிலும் நதிநீர் பங்கீட்டிலேருந்து, கல்வியிலேருந்து, அரசியல்லேருந்து, ஒவ்வொரு நம்மளுடைய தலைமைகளை மதிக்கிறதுலேருந்து, ஈழத்துல இனப்பட்ட இனப்படுகொலையிலேருந்து பேசிக்கிட்டே போகலாம். எல்லா இடங்களிலும் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் நாம் தமிழர்கள் என்பது. இதுதான் நான் நிறுவ விரும்பிய கருத்து. 2 மணித்துளி கூடுதலா எடுத்திருந்தா பொறுத்துக்குங்க.